ஹாய் மை டியர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீட்டில் நகர மீன் குழம்பு நான் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி வச்சுருக்கேன்றதை நான் வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு நான் ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு போட்டுக்கிறேன். அண்ட் கொஞ்ச நாளாகவே எனக்கு நகர மீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் நகர மீன் எடுத்து நான் இன்றைக்கி குழம்பு வச்சேன். கொஞ்சோண்டு சோம்பு ஜீரகம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் தான் இந்த மீன் குழம்புக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ நான் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டேன். யாருக்கெல்லாம் நகர மீன் பிடிக்குன்றதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். அண்ட் அந்த வெங்காயமும் நல்லா வதங்கினக்கப்புறம் 2 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு அண்ட் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். எல்லாமே நான் வீட்டில் அரைச்சது தான். அண்ட் 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு லைட்டாக டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இது எதுக்காகனா நம்ம பேஸ்ட் அரைக்கிறதுக்காக, இந்த குழம்புல நம்ம போடுற பேஸ்ட்டுக்காக அரைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஊற்றிக்கிட்டு, ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும்ல, அதனால நல்லா ஊற்றி மசால் வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதில் தேங்காய் வேணும்னா தேங்காயும் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தேங்காய் பிடிக்காதனால நான் தேங்காய் இல்லாமல் பேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த ஐட்டம்ஸ் மட்டும் போட்டு நான் வதக்கியிருக்கேன். அண்ட் இதை ஆற வச்சுட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். ஏன்னா மீன் குழம்புக்கு நமக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அண்ட் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிட்டேன். அண்ட் கொஞ்சோண்டு கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து போட்டுக்கிட்டேன் குழம்புக்காக. தக்காளி இதில் நான் ஆட் பண்ணல, ஏன்னா நம்ம பேஸ்ட்லேயே தக்காளி ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதில் நான் வெங்காயம் மட்டும்தான் போட்டு வதக்குறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட் எடுத்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக கொதிச்சக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ நம்ம குழம்புக்கு தேவையான புளியை ஊற வச்சு அதையும் நான் எடுத்து இதில் நான் ஊற்றிட்டு நமக்கு தேவையான வாட்டரையும் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் குழம்ப. அண்ட் குழம்பு நல்லா கொதிச்சதும் அதுக்கு போடுறதுக்காக மீனில் நான் மிளகாய் தூள் உப்பு மட்டும் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை தூக்கி நான் குழம்புல போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சாலே போதும், மீன் நல்லா வெந்துடும். நிறைய பேர் நிறைய வெரைட்டியில் பண்ணுவீங்க. நான் எங்கள் வீட்டில் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். அண்ட் குழம்பு நல்லா ஃபைனலாக கொதிச்சு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஷ் ஃப்ரை பக்கம் போயிடலாம். அண்ட் நான் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஃபிஷ் பவுடர் அண்ட் லெமன் லைட்டாக போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஊற வச்சுட்டேன். ஸோ அதுக்கு தேவையான எண்ணெயை நான் ஊற்றிக்கிட்டேன். நல்லா காஞ்சதும் நான் ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒன் சைடு குழம்பு நல்லா ரெடியாகி, ஸோ நான் அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஃபிஷ்ஷும் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ எனக்கு ரொம்பவே டெம்ட்டாக இருக்குது, எப்படா சாப்பிடுவோன்ட்டு. இதோட ஜிலேபி கண்ட மீனுமே நான் ஃப்ரைக்காக வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் ஃபைனலாக எல்லா ஃபிஷ்ஷுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஃப்ரை பண்ணி எடுத்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ போய் அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம ரிவ்யூ கேட்கலாம் என்ன மாதிரி டேஸ்ட்டில் இருக்குன்னு. ஸோ நான் போய் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு குட்டிக்கு ஊட்டி விட்டேன். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் சாப்பிட்டு பார்த்தாங்க. அவங்களும் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா ஆனியன் வச்சு ரெடி ஆயிடுச்சு. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. டாடா பை.